எதிர்கட்சி தலைவரா இருக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டு இருக்காருயா. இப்ப நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு அக்கா கேக்குது எங்கக்கா போற? இந்த இங்க அருப்புக்கோட்டில எங்க அக்கா மக வயசுக்கு வந்துட்டாலாம், தலைக்கு ஊத்தணும்னாக்க போய்கிட்டு இருக்கேன். இப்படிதான் சொல்லிட்டு போவீங்க. இன்னொரு அக்கா இங்கிட்டு போகுது, எங்க பெரியம்மா ஆஸ்பத்திரியில சலிக்கம் இல்லாம இருக்கு, போய் பார்த்துட்டு வரலான்னு போறேன். இன்னொரு அம்மா பஸ் ஏறி போகுது, எங்க போற? என் மகனுக்கு 1ஆம் கிளாஸ்ல இடம் வாங்கினேன் நல்ல பள்ளிக்கூடத்துல, அதுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஒரு அம்மாவை நீங்க பார்த்து கேட்கறீங்க எங்கம்மா போனேன்? எங்க போறேன்னு எனக்கே தெரியலப்பா அப்படின்னு சொல்லுதுன்னா அந்த அம்மா ஒண்ணு சாக போகுதுன்னு அர்த்தம், இல்லாட்டி வேற யாரையோ கெடுக்க போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எங்க போறேன்னே தெரியாம போய்கிட்டு இருக்காரு. என் தலைவர் உருவாக்கின மாதிரி இது மாதிரி ஒரு 4 திட்டத்தை எடப்பாடி பழனிசாமியால சொல்ல முடியுமா? நரேந்திர மோடியால் இந்த 10 ஆண்டுகள் செய்த திட்டங்களை சொல்ல முடியுமா? எதையுமே செய்யாமல் இன்று ஓட்டு கேட்டு வந்திருக்கக்கூடிய அந்த நரேந்திர மோடியினுடைய முகத்திரையை கிழித்து 4 ஆண்டுகள் மக்களை ஏமாற்றிய எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த எங்க போறேன்னு தெரியாத குறிக்கோள் இல்லாமல் அதிமுகவை நாசம் செய்த அந்த எடப்பாடி பழனிசாமியை இந்த நாட்டை விட்டு ஓரங்கட்டி எங்கள் தலைவர் உருவாக்கிய இந்தியா கூட்டணியினுடைய ஒரு மதச்சார்பற்ற தலைவர் தான் இந்தியாவுடைய பிரதமராகணும். அதனால நீங்க எல்லாரும் ஆதரிக்க போகின்ற சின்னம் கை சின்னம். கை சின்னம் பெண்களுக்கு கல்வி கொடுக்கும் சின்னம் கை சின்னம். மகாலட்சுமி திட்டத்தை கொடுக்க போகும் சின்னம் கை சின்னம். எதிர்கட்சியில போட்டியிடக்கூடிய ஒரு 2 பேரு, ஒருத்தங்க பெரிய நடிகை, அவங்களுக்கு நான் ரசிகன் தான், அவங்க அப்பாவுக்கு அதை விட பெரிய ரசிகன் நானு. எம்.ஆர். ராதாவோட மக. எப்படி பேசினவர் எம்.ஆர். ராதாலாம், ஃபாரின்ல நீராவியில ராக்கெட்டையும் கப்பலும் விடுறான், நம்ம பயில அதே நீராவியில இட்லியும் கோலா புட்டையும் செஞ்சு வாயில விட்டுக்கிட்டு இருக்கான். எங்கடா சயின்ஸ் முன்னேற போகுது சொன்னேன்னு ஒன்ஸ் போனி டைம். எவன்டா நான் சொல்றத கேட்கறான், ஒரு வயல நான் சொல்றத கேட்கறது அப்படின்னு பேசி இந்த நாட்டை சீர்திருத்திய குரல் யாரு? எம்.ஆர். ராதா. அவருடைய மகள் இன்னைக்கு ராதிகா மேடம் இங்க வந்து பிஜேபி சார்பா போட்டிடுறாங்க. எம்.ஆர். ராதா மக பாஜக வேட்பாளர். அட கொடுமைய. உண்மையிலே அவங்க அப்பா நேர கல்லறைக்கு அடியில் அழுதுட்டு கிடப்பாரு, என் மகளை இப்படி நாசப்படுத்தி விட்டாங்களேன்னு. நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா அவங்க சென்னையில தான் இருக்காங்க. அவங்க பெரிய பட தயாரிப்பாளர், டிவி நிகழ்ச்சியெல்லாம் தயாரிப்பாளர். டிவியில நிறைய அவங்களுடைய சீரியல் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பாருங்க, கை தட்டுங்க, அருமையா நடிக்கிறீங்கம்மா அப்படின்ட்டு அவங்களுக்கு கன்னத்தை உருவி முத்தம் கொடுங்க. ஓட்டு போட்டீங்கன்னா 3/4 துட்டுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு யாராவது ஒரு பிரச்சனைனா நீங்க சென்னையில போய் அவங்கள பாக்குறதுக்கு 15 வாட்ச்மேனை பார்த்துட்டு தான் நீங்க உள்ள போனோம். அதுக்கு அடுத்து கேப்டன் விஜயகாந்த், நாங்கெல்லாம் நேசிக்கிற ஒரு அருமையான மனுஷன், அவருடைய மகன், அவரும் சென்னையில தான் குடியிருக்கிறாரு. எங்க கோயம்பேட்டுல ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காரு. நீங்க எம்பியை பார்க்க போனோம்னா இங்க இருந்து நம்ம தலைவருடைய டவுன் பஸ்ல அருப்புக்கோட்டையில இருந்து மதுரைக்கு டவுன் பஸ்ல போய் அதை ஃப்ரீயாவே போனோம்னாக்க இன்னைக்கு பரப்பிட்டீங்கன்னா 3 நாள் கழிச்சு தான் மெட்ராஸ் போக முடியும். போய் அவங்கள பார்த்துட்டு என்னைக்கு வர்றது?